ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் பாட்டிக்கும் சாரதா அம்மாவுக்கும் வாக்குவாதம் நடக்குது. ஜீன் பிரகாரம் இவங்க குடும்பத்தில் எல்லாருமே 2 பொண்டாட்டி தான். அவங்க அப்பா குமரனோட அப்பா எல்லாருமே 2 பொண்டாட்டின்ற போல் சாரதா அம்மா பேசுகிறாங்க. பாட்டிக்கு கோவம் வருது. குமரனும் தான் அப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு கங்காவையும் குழப்பி விட்டுறாங்க. ஒரு கன்சீவாக இருக்கிற பொண்ணுக்கு இப்படி ஒரு குழப்பத்தை கொடுக்க தேவையில்ல சாரதாம்மா. ஏன்னா வயிற்றில் புள்ளியை வச்சுக்கின்னு அந்த பொண்ணு பயப்பட இல்லை. ஆனால் இவங்க இப்படி சொன்னதான் பயந்து போய் இருக்கிறாங்க. கங்கா விஜய் வர்றாரு. என்ன கங்கா ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்டதும் எல்லாத்தையும் சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் அவங்க அப்பா எல்லாருமே 2 பொண்டாட்டி தானா அம்மா சொன்னாங்க. அதுலேருந்து எனக்கு தூக்கமே வரலன்னு. குமரமாமாவும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம விஜய்க்கு அடக்க முடியல சிரிப்பு, சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீன்னு கேட்டால் எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க சிரிக்கிறேன்னு. உங்ககிட்ட குட்டிக்காரணம் போடுவாரை தவிர குமரா 2 பொண்டாட்டி வச்சு ரன் பண்ண மாட்டாருன்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கை விஜய்க்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு மனைவினும் போது சலனம் வரதான் செய்யும். அந்த சலனத்தையும் இங்கே தீர்க்குறாரு. நீங்கள் ஒன்றா பேசி குமரனை கேளுங்க, 2 ஃபேமிலி வச்சு ரன் பண்ண தான் போய்க்கிறீங்களா மலேசியான்னு கேளுங்க, அப்படியாச்சும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இவங்கள பேச வைக்க தூண்டுறாரு. இதை காவேரியும் பார்த்துட்டு என்ன இவங்க 2 பேர் காம்போ பெருசாக இருக்குது சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஆனால் சொல்லலை. வாக்கிங் போகும்போது சொல்கிறாரு. இந்த இடத்துல காவேரி நடிக்கிற மழக்க வர போல் நம்ம காவேரியை தான் மிஞ்ச முடியாது யாராலையும் நடிப்பு. நான் நடித்தேன்னு சொன்னதும் அந்த இடத்துல ரொம்ப ஒரு அன்பை காட்டுறாரு. அப்படி பாவி அப்போ நான் தலை பிச்சுக்கின்னு பிரச்சனை நீ புரிஞ்சிக்கலன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ நடிச்சியானா ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த இடத்துல கில்லடிலாம் சொல்லிட்டு நல்லா கலாய்க்கிற போலையும் பேசுகிறாரு. அந்த இடத்துல ஒரு அன்பையும் காட்டுறாரு. 2 பேரும் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது கங்காவோட பிரச்சனையை சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொன்னதும் நான் பேசுகிறதுக்காக இது போல் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னதும் காவேரிக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது விஜய் தானே எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 மாதம் தானே நம்ம நடக்க போகிறோம்னு சொன்னதும் அப்புறம் என்னை தூக்கிக்கிங்க போவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போவே நான் தூக்க ரெடியாக வர்றாரு. ஷூவை போட்டு விட்றாரு. இதெல்லாம் ஒரு கன்சீவான மனைவியை எப்படி கவனிக்கணும், எப்படி பார்த்துக்கணும் ஒரு புருஷன் சொல்லிட்டு அழகாக கொண்டுக்குன்னு வந்திருக்காங்க. உண்மையிலே இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்தது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.